இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இங்க தானே இருக்காரு, எங்க தமிழ்நாட்டுல தானே இருந்தாரு. அவர் என்ன கூவம் கால்வாயெல்லாம் பார்த்ததே இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சாக்கடை. அவரை பார்க்க கூடாதான். ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமா வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்றாங்க. பட்டியல் அதுலதாங்க இரவு பகலா இருக்காங்க, அந்த நாட்டத்துலதான் இருக்காங்க. அந்த நாட்டம் எடுக்குன்னு சொல்றதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க பட்டினாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்பா! ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அதை கடக்கிறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க. நீங்க இவ்வளவு சிரத்தை எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலயும் ஒரு கோடு போட்டாரு பாருங்க. அது யாரு கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க. கந்தல்குடி கால்வாய் ஏங்க, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இங்க தானே இருக்காரு, எங்க தமிழ்நாட்டுல தானே இருந்தாரு. அவர் என்ன கூவம் கால்வாயெல்லாம் பார்த்ததே இல்லையா? என்ன பாருங்க, மதுரைக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமா செஞ்சிடறான். அவர் நடக்கிறதுக்கு மாட்டேன். இங்க மதுரையில குண்டும் குழியில நம்ம நடக்கிறோம், இந்த சாலையில். நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாக்கடையிலும் இது போயிட்டு இருக்கு. என்ன பாருங்க, நம்ம முதலமைச்சர் வர்றது மட்டும் அது கார்ல வர்றாருல்ல, கார்ல தான் வர்றாரு. அது விலை உயர்ந்த காரு. அந்த காரு கூட மேடு பள்ளம் ஏறக்கூடாதுன்றக்கா ரோடு போட்டிருக்காங்க, புது சாலை. ஆனா மதுரையில வரி கட்டியிருக்கோம், வரிக்கு மேல் வரி மாநகராட்சி போட்டிருக்கு. நடந்தா கூட வரி போடாத ஒரே மாநகராட்சி தான். நடந்தா கூட சாலை வரி, அடுத்த தப்பி தவறி இந்த ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா சாலை வரியே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வரியும் போட்டிருக்கு. ஆனா மாநகராட்சி மக்களுக்கு ஒண்ணும் செய்யல. ரோடு அவர் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு சொகுசா வரணுமா, நம்ம முதலமைச்சர் வரணும்னு புது சாலை. நம்ம முதலமைச்சர் என்ன நினைப்பாரு, ஓ மதுரையில பூரா இப்படிதான் சாலைகள்லாம் இருக்கு, ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுறாராம். அதே மாதிரி ஒரு என்னங்க பந்தலூடி வாய்க்கால், ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமா வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்றாங்க. பட்டியல் அதுலதாங்க இரவு பகலா இருக்காங்க, அந்த நாட்டத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சாக்கடை. அந்த சாக்கடையை மறைக்கிற அவரை பார்க்க கூடாதான். பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் அந்த வாடை இதாக கூடாதான். நம்ம முதலமைச்சர் எப்பவுமே உடம்ப நல்லா வச்சுக்கிடுவார். முகக்கவசம் போட்டுட்டு மக்களை பார்க்க முடியாது, அது அங்கிட்டு பார்க்க முடியாது. அந்த நாட்டம் எடுக்குன்னு சொல்றதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க பட்டினாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்பா! அது அங்க இருக்க விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏண்டா நாங்க இதுலதான் வாழ்றோம் இரவு பகலாம். ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு 2 நிமிஷம் ஆகுமா அதை கடக்கிறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க. நீங்க இவ்வளவு சிரத்தை எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலயும் ஒரு கோடு போட்டாரு பாருங்க. அது யாரு கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க. எப்பா, நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார், அது திமுகவுக்கு கிடைத்திருக்கார்.